अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णं सयामं रामं पद्मासनागशरमाणमापतीं वन्दे वन्दे बृन्दावनजनं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थिवेदान्ताचार्यवचो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्षणं मुनिस्मृतिगृह्णात् मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां सुखं सहधर्मचरीं सौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहाम्. அதனால இந்த இடத்துல சகதர்மச்சரின்னு சொல்லி யாருடைய சகதர்மச்சரி அப்படின்னு சொன்னா சௌரேஹே, சௌரியினுடைய சகதர்மச்சரி அப்படின்னு சொல்லப்படும். சௌரேஹே அப்படின்னு சொன்னா எப்பவும் சேத்தன ரக்ஷணார்த்தத்துல பண்றவன் தான் சௌரி. சௌரின்னா பராக்கிரமத்தெல்லாம் உடையவன், இல்லாது சூரத்தன்மை உடையவன் தான் சௌரி. சௌரியத்தை கொண்டவன் தான் சௌரி. சரி, அதனால எப்பவும் சேத்தன ரக்ஷணார்த்தத்துல இருக்கவன் தான் சௌரி. அதான் சௌரின்றது அந்த அந்த விரதத்தை வச்சுருக்கவன் அந்த எம்பெருமான்றது. அதனால சேத்தன ரக்ஷணம் அப்படின்றது தான் அவனுக்கு தர்மம். சேத்தன ரக்ஷணம்ன்றது ஆரம்பத்துல அது அப்படியே படிப்படியா போய் அதனுடைய பரியவசானம் முடிவு எங்க அப்படின்னு சொன்ன ஒரு சேத்தன விஷயத்துல ஒரு நாளைக்கு முடிஞ்சு போச்சான்னு அர்த்தம் இல்லை. சேத்தன விஷயத்துல சர்வதா ரக்ஷணத்தையே அவன் ரக்ஷணோன்முகனா இருக்கான், அதுல பிரசமா இருக்கான்றவன் தான் சௌரின்னு சொன்னான். சேத்தன ரக்ஷணத்துல அந்த சேத்தன சிருஷ்டியாதிகள்லாம் பண்றானே, அந்த சிருஷ்டியாதிகள்லாம் பண்றது ஆரம்ப தசை. ஆரம்பம்னா அந்த சிருஷ்டி அனாதிகாலமா நடக்கிறது. அப்புறம் அந்த சிருஷ்டியில ரட்சிக்கிறான், அது பிரயோஜனப்படலை, அவன் மோட்சத்துக்கு போல. அதனால பிரளயத்துல மறுபடியும் அந்த ஜீவன் அழுந்துறான், மறுபடியும் சிருஷ்டி காலத்தில் சிருஷ்டிக்கிறான். இப்படியே வந்துட்டு இருக்கான் அனாதியா. இது எங்க ஒரு ஜீவன் விஷயத்துல முடியறது அப்படின்னு சொன்னா, ஜீவன் சரணாகத்தனாரானே அந்த எம்பெருமான் திருப்பி அவனுக்கு ஒவ்வொரு உருவத்தை கொடுத்து பேரை கொடுத்து அவனை நல்வழிப்படுத்தி திருப்பி இந்த ஜென்மத்துல இல்லைன்னா இன்னொரு ஜென்மத்துல அப்படின்னு பண்ணி அதுக்கப்புறம் அவனை சரணாகத்தனா ஆக்கக்கூடிய நிலைமைக்கு, அதாவது ஆச்சாரிய பிராப்திக்கு 6 காரணங்களை உண்டு பண்ணி அந்த ஆச்சாரிய பிராப்திக்கு 6 காரணம் ஆனாவிட்டு ஆச்சாரியன் அடைஞ்சாவிட்டு அவன் ஆச்சாரிய உபதேசத்தினால சரணாகத்தனாரானோ இல்லை ஆச்சாரியனே இவனுக்காக சரணாகிய பண்ணி வைக்கிறாரோ அந்த மாதிரி பண்ணி இவன் சரணாகதன் அப்படின்னு ஆறானே. அப்படி யாரக்கூடிய சரணாகதனை ரட்சிக்கிறது தான் அதனுடைய பரியவசானம். அதுதான் நேற்றே பார்த்தோம். பண்ட நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் குடிகுடி வழிவன் தாட்சையும் தொண்டர் அப்படின்னு சொன்னார் ஆழ்வார். அதனால இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சர்வதா ரக்ஷணம், சேத்தன ரக்ஷணம் இருக்கு, எல்லாத்துலயும் இவ கூட சகதர்மினியா இருப்பான். அதோடு கூட தர்மம் அப்படின்னு சொன்னா முறைப்படி நடக்கிறது தான் தர்மம். அதாவது லோகத்துல
அலௌகிக சேய சாதனம்னு சொல்லிட்டு இப்பதான் முறைப்படின்னு மாத்துறாரு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதாவது ஒரு சேய சாதனம் என்னவோ அத முறைப்படி பண்ணாதான். அதான் முறையினாலே என்ன அர்த்தம்னா நீதி நெறி வழிவாது இருக்கிறது தான் முறை. நீதின்றது என்னது? இதை பண்ணா இது வரும். என்ன, ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும். அதுதான் நீதி, நியதி, நீதி. அதனால அத அப்படியே பண்றது, மாறாம பண்றது தான் முறைன்னு பேரு. இப்போ இந்த ஒரு ராஜா இருக்கான் அப்படின்னு சொன்னா, ராஜா ரொம்ப நல்ல ஒரு ராஜா நன்னா நாட்டை ஆள்றான். இன்னொரு ராஜா தாறுமாறா ஆள்றான். அதாவது அவன் ரொம்ப கொடுங்கோலனா இருக்கான், இவன் செங்கோலனா இருக்கான். அந்த செங்கோலனா இருக்கக்கூடிய அப்போ செங்கோலனா இருக்கும் என்ன பண்றான்னா, அவன் சட்டம் போட்டிருக்கான், இப்படி இப்படி ஜனங்கள்லாம் வாழணும், இவரவர்கள் இப்படி இப்படி டாக்ஸ் வச்சுக்குமே சுலபமா, இவ்வளவு சம்பாதிக்கிறா இவ்வளவு டாக்ஸ் கட்டணும், இவ்வளவு சம்பாதிக்குவா இந்தந்த ஸ்லாப்ல இருக்கா இந்தந்த பர்சன்டேஜ்ல கட்டிட்டு வரணும்னு சொல்றான். ஆன மாதிரி இருக்கிற பீப்புள்லாம் அவளுக்குலாம் ஒரு சலுகை கொடுக்குறான். இன்னென்னாருக்கு இன்னென்ன சலுகை, ஹையர் டாக்ஸ் பேமெண்ட் பண்றவாளுக்குலாம் வந்து ஒரு விதமா அது பண்றான். அவள்லாம் குரூப்பா இருக்கான்னு வச்சுப்போம். என்ன, இப்போ அவளுக்குலாம் ஒரு சலுகை, அவ இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபெசிலிட்டி, ரோட் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் நன்னா தரான். சாமான்யமா டாக்ஸ் கட்டாம அவளுக்கு வருமானமும் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இருக்கான்னு வச்சுப்போம். அவளுக்கு நல்லதை பண்ணுவான். இருந்தாலும் இவாளை போல அவளுக்கு பண்ண மாட்டான். ரோட் ஃபெசிலிட்டியோ எலக்ட்ரிசிட்டி இதுவோ வாட்டரோ அதெல்லாம் வந்து இவாளுக்கு போல பண்ண மாட்டான். காரணம் என்ன, அவள் டாக்ஸ் கம்மியா கட்டுறாதவா. அது மாத்திரம் இல்லை, அவளுக்கு இவனை மாதிரி ஒரு லக்ஸரி லைஃபே இருக்காது. இவன் அதிகமா சம்பாதிக்கிறான். ஆனாலும் இவன் வந்து ஒரு வீட்டுல பெரிய வீட்டுல இருக்கான். ஆனாலும் நிறைய ஃபேனோ ஏசியோ லைட்டோ அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் இவனுக்கெல்லாம் நிறைய கரண்ட் வரணும். அவனுக்கெல்லாம் அப்படி இல்லை. அவனுக்கு வரத்துக்கும் சாப்பிட்றதுக்கும் சரியா இருக்குன்னா ஒரே ஒரு ஃபேன், 2 லைட்டு இந்த மாதிரி தான் வச்சுருவான். துணியை தானே துவைச்சிக்குவான். அது இது வாஷிங் மிஷின் இருக்காது, அது இருக்காது. அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம். அப்போ அதுல என்ன சொல்றான்னா, இன்னென்ன ஏரியா ஃபாஸ்ட் ஏரியாக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி, சாதாரண ஏரியாக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. இப்போ டேக்ஸ் ஒழுங்கா கட்டுறவனுக்கு அவனுக்கு டேக்ஸில் ரிபேட் போட்டு கொடுக்குறான். அதே டேக்ஸை டபாய்க்கிறவனுக்கு அவனுக்கு இன்னும் ஓவர் அண்ட் அபோவ் டேக்ஸை போட்டு அவனுக்கு ஃபைன் போட்டு பண்ணுறான், டபுள் ட்ரிபிளாக வசூல் பண்ணுறான். அப்படின்றதுலாம் ஒரு சட்டத்தில் சொல்லியிருக்கான். டேக்ஸை ஒழுங்காக பே பண்ணுறவாளுக்கு 25% டிபேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோம். அதே ஏமாத்தினாக்கா, டேக்ஸை அவாய்ட் பண்ணுறது, எவைட் பண்ணாக்கா உடனே அவளுக்கு டபுளாக சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அது போலயே இப்போ இது என்ன சொன்னானோ இது சொன்னதெல்லாம் யாருக்கு? பிரஜைக்கு தான் தர்மம். ஆனால் அதன்படிக்கு பிரஜை நடக்காத போட்டான்னா, நடந்தாலும் நடக்காது போனாலும் அதன்படி அவனுக்கு அவார்டு கொடுக்குறதோ ரிபேட் கொடுக்குறதோ டபுளா டேக்ஸ் பண்றதோ அது ராஜா அதை பார்த்து பண்ணணும். அப்போ இந்த தர்மம்னு சொல்றது, முறைன்றது 2 பேருக்குமே இருக்கு. 2 பேருக்குமே இருக்குது. அதாவது சட்டம் ஒன்றும், இந்த சட்டம் யார் நன்னா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தான் சட்டம்ன்றது ஒன்று. அந்த சட்டம் பிரஜையை குறித்து தான் சட்டம் சொல்றது. ஆனா நீ இன்னென்ன மாதிரி பண்ணையானா உனக்கு இன்னென்ன மாதிரி சலுகையெல்லாம் கிடைக்கும்,
நீ இந்த மாதிரி மாறுதலா பண்ணேன்னா இந்த மாதிரி தண்டனை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது அந்த சட்டம். அதனால நீ நேர பண்ணு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இப்போ அதை பண்ண இவன் நேர பண்றானோ மாறுதலா பண்றானோ, நேர பண்றவனுக்கு நேர பண்ணா என்ன சலுகை கொடுக்கப்படும் சொல்றதோ அந்த சலுகையெல்லாம் அவன் ராஜா தரான். மாறி நடக்கிறவனுக்கு என்ன மாதிரிலாம் தண்டனை தரப்படும் சொல்றானோ அந்த தண்டனையெல்லாம் ராஜா தரான். இப்போ இந்த சட்டத்தை தான் அவனும் ஃபாலோ பண்றான். இவாளுக்கு செலவு கொடுக்கறதோ தண்டனை கொடுக்குற விஷயத்திலேயோ அந்த ராஜா அதை ஃபாலோ பண்றான். உடனே ராஜா சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன் அர்த்தமா? ராஜான்ற நமக்கு தானே சட்டம். ராஜா ராஜாவுக்கு சட்டமா அவன் சட்டத்துக்கு கட்டுப்படுவானா அப்படின்னு கேட்கக்கூடாது. அவன் ராஜாவா இருந்தாலும் இந்த சட்டத்துக்கு தகுந்தபடி தான் அவன் பண்ணணும். அதுதான் அவனுடைய தர்மம். ஆன மாதிரி இல்லைன்னா கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு சொல்ல, 2 ராஜான்னு சொன்ன மாதிரி. அதே மாதிரி நீதி தவறாத அவன் பண்ணான்னா நீதி தவறாம அவன் செங்கோல் ஆட்சி அப்படின்னு சொல்ல. இப்ப இந்த இடத்துலதான் பாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்துல கொஞ்சம் எம்பெருமான் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவனா, சுதந்திரம் இல்லையா அப்படின்னு ஒரு பிரமிப்பு வருது. இப்ப இதெல்லாம் நம்முடைய சித்தாந்தம் புரியறதுக்காக சொல்றனே தவிர, இந்த எத்திராய சப்தி பண்ண தேசிகனுடைய திருவுள்ளத்தை சொல்றனே தவிர இன்னுத்தர நாம பழிக்க வரல, இது வரல. அவளுடைய அபிப்பிராயப்படி என்ன அவ பெரியவாள் என்ன சொல்லியிருக்காளோ, ஆனா இன்னைக்கு அவ எப்படி சொல்றாளோ அது கூட நமக்கு தெரியாது. நமக்கு அதெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு அவகாசம் இல்லை. அப்படி இருக்கிட்டு அவ சரியா தெரிஞ்சுட்டுக்காளா, அவ பெரியவா சொன்னதுதான் அவ சொல்றாளா இல்லை மாறி சொல்றாளா, அதெல்லாம் இப்ப நமக்கு வாழவே வேண்டாம். அது தப்பா நம்மது தப்பா அதுவும் வேண்டாம் நமக்கு. அது தப்பு நம்மது ரைட்டு அப்படின்னு நாம சொல்ல வேண்டாம். ஆனா நாம என்ன நம்மது தப்போன்னு நினைக்க கூடாது. நாம வந்த வழியில் நாம பண்ணணும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லப்படுறதே தவிர, நான் லோகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நாம புதுசா ஆராய்ஞ்சி திருமூசி ஆழ்வார் மாதிரி எல்லா மதத்துக்குள்ளேயும் போய் சமணம் கற்றோம், சாக்கியம் கற்றோம், சைவம் கற்றோம்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் உதறி தள்ளி இனி அறிந்தேன் நீ சத்தும் நான் முகர்த்தும் தெய்வம்னு நாம் வரப்போறதில்லை. நாம என்ன பாதை நமக்கு காமிச்சிருக்காளோ பெரியவா, நாம எந்த வழியில வந்திருக்குமோ அந்த வழியை நாம தெரிஞ்சுட்டு அதன்படி நாம அதுதான் நமக்கு அதுதான் சரியான மார்க்கம் நமக்கு பெரியவா காமிச்சிருக்கா அப்படின்னு நாம அதை நடக்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்றோமே தவிர, மத்தத்தை சரி தப்பு அப்படின்னு அலசி ஆராயறதுக்கோ இது அதுவோ அவளுக்கு குறை சொல்றதுக்கோ அதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே இங்க காரியம் இல்லை. நாம வந்த வழி என்ன, அதெல்லாம் நாம எப்படி நடந்துக்கணும் நம்ம வழியில அப்படின்றது தான் நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்க. அதனால இந்த இடத்துல பெருமாள் சுதந்திரனாச்சே, அவன் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டான்னா சுதந்திரத்துவம் போயிடுமே. சரணாகதி பண்ணவாளுக்கு தான் மோட்சம் கொடுப்பேன்னு சொன்னா அவன் கட்டுப்பட்டவன் ஆறானே சாஸ்திரத்துக்கு. இப்படின்னா ஒரு மாதிரி ஒரு கலக்கங்கள் ஏற்படுது. ராஜா சுதந்திரன், பிரஜைகள்லாம் தான் ராஜா. அதான் ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்கியான்னு நேற்று சொன்னமே, அந்த ஸ்மிருதி ஸ்மிருதி என்னுடைய ஆக்ஞன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம், எதிர்த்தட்டில் இருக்கிற ஜீவர்களுக்குன்னு அர்த்தம். அப்போ அவன் மாத்திரம் அதுல சொன்னபடிக்கு இப்ப சரணாகதி பண்ணா மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்றான். அது மோட்சம் கொடுக்காது போட்டான்னா, மோட்சம் கொடுக்காது போயிட்டா சரியா போயிடுமா? அது அந்த இடத்துல அவன் சரணாகதி பண்ணுவாளுக்கு மோட்சம் கொடுத்துட்டா அவன் சுதந்திரம் இல்லைன்னு ஆயிடுமா? அவனும் தான் நம்ம போகிற சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவன். அதனால அது இல்லாத இருக்கணும்னா சரணாகதி பண்ணாதவாளுக்கு மோட்சம் கொடுக்கணும்
சரணாகதி பண்ணவாளுக்கும் மோட்சம் கொடுக்கக்கூடாது, அப்போதான் அவன் சுதந்திரத்துவம் அப்படின்னு சொன்னா லோகத்துல சட்டத்தையும் போட்டுட்டு ராஜா டேக்ஸ் கட்டுறவனையும் தண்டிப்பான், டேக்ஸ் கட்டாதவனையும் ரிபேட் மாதிரி கொடுத்து சவால் சொல்லுவான் அப்படின்னு சொன்னா எங்க என்ன சரியா இருக்குமா? அதனால இந்த இடத்துல இந்த தர்மசரன் எம்பெருமான் இருக்கானே, அதை அவன் என்னென்ன வியாபாரம் பண்றானோ அந்த வியாபாரம் மொத்தம் சிருஷ்டியிலேருந்து மோட்ச பிரதத்துவம் வரையில், அப்புறம் அதாவது இங்கத்தினுடைய காரியம் அங்க மோட்சம் போனவாளுடையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நித்தியசூரியோடையும் அதான் கைங்கரியத்தை 2 பேரும் ஏத்துக்கிறது அங்க, அதெல்லாம் அவனுடைய தர்மம். இது மொத்தத்தையுமே அவ உடன் இருந்து நடத்துறா அப்படின்றத நன்னா தெரிஞ்சுக்கணும். சகதர்மசரி சௌரே, அதுல என்னன்னா அனுபவ திசையில இருக்கட்டும். இந்த இடத்துலதான் நம்ம திருத்தி பணி கொள்ற காரியங்கள்லாம் இருக்கிறதுனால இதுதான் அவனுக்கு முக்கியமான தர்மம். அதுலயே எத்தனையோ இருக்கோம். இப்போ நாம சந்தியா எல்லாம் பண்றோம் அப்படின்னா சந்தியாயினா அசுத்திர் நித்தியம் அனர்க சர்வ கர்மசுன்னு சொல்லிருக்கு. அதனால நித்தியமா சந்தியாவந்தனம் பண்ணணும். அதுக்கப்புறம் தீட்டா இருந்தா கூட சந்தியாவந்தனத்தை விடக்கூடாது, சங்கிரகமா பண்ணணும் இப்படின்லாம் சொல்லியிருக்கு சுவாமி. அதனால சந்தியாவந்தனம் தான் சுவாமி வசதி, நான் வேற ஒண்ணுமே பண்றது இல்லைன்னு சொல்லமா? அதாவது சந்தியாவந்தனத்துக்கு ஒரு கோணத்துல அதுக்கு ஏற்றம். அதுக்கப்புறம் இவன் வயசு திருவாரானோ அது இது ஜபம் பண்றது, ஆதார சக்தி பண்றது, பிரம்ம யஜ்ஞம் பண்றது, இதெல்லாம் இருக்குதே. அப்போ அதெல்லாம் இது இல்லையா? அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஏற்றம். அதனால எல்லாமே இதுதான். அதனால எல்லா தர்மமும் எல்லாம் தர்மம் தான். இது ஒண்ணுதான் பிரதானம், மற்றதெல்லாம் அப்பிரதானம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால எம்பெருமானுக்கு சொல்லியிருக்க அது மொத்தம் அவன் எம்பெருமான் என்ன பண்றானோ அது மொத்தம் அவன் அனுஷ்டிக்கிற தர்மம். அதனால்தான் அவன் முறவழுவாம இருக்கிறதுனாலதான் அவனை தர்மம்னே சொல்றது. ஏன்னா எல்லாமே அவன்தான். எல்லா செய்கைகளும் அவனானதுனால செய்கின்ற கிதி எல்லாம் யானே என்னும் எல்லாம் அவன்தான். அதனால இந்த தர்மத்துல இவ உடன் இருந்து நடத்துறா அப்படின்னு சொல்றது. இப்போ உடன் இருந்து நடத்துறான்றத சொல்லச்சே அதை நன்னா பார்க்கணும். லோகத்துல கூட ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். டாக்டர் இருக்கார். ஒரு டாக்டர் ஆபரேஷன் அது இது பண்றார். அவர் இன்னொரு டாக்டரையும் கூட வச்சுக்கிறார், அதே ஃபீல்டில் இருக்கவர். அதாவது ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்றாருன்னு சொன்னா அனஸ்தீசியா கொடுக்குறவா அது இது எத்தனையோ டாக்டர்கள் கூட இருக்கா. அதாவது ஒரே டாக்டரே மொத்தத்தையும் ஆப்ரேஷன் பண்றதில்ல. அவர் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ற அதுக்கு உண்டான மற்ற பெராமீட்டர்ஸ்லாம் சரியா இருக்குதா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது, அது ஒரே ஒரு அனஸ்தீசியான்னு சொன்னேன். அதெல்லாம் அவ பண்ற. இப்போ இந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்றதுக்கு இந்த மற்ற டாக்டர்கள்லாம் உடனே இருக்கா. சரிதானே? இந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ற. இன்னொரு சிச்சுவேஷன் இருக்குது. என்னன்னா இந்த அனஸ்தீசியா கொடுக்குற டாக்டர் இன்னொரு டாக்டர் அவள்லாம் இல்லை. இப்போ இவர் என்ன ஹார்ட் ஆப்ரேஷன் பண்றாருன்னா இதே கார்டியாலஜிஸ்ட் இன்னொருத்தரை கூட அவர் வச்சுக்கிறார். ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கேஸா இருக்குது அப்படின்றதுக்காக ஒருத்தர் கூட இருக்கு. இன்னொருத்தரையும் இதே லைன்ல இருக்கிற அவர் கூட வச்சுட்டு இந்த ஆப்ரேஷன் பண்றார். இப்போ இந்த ஹிருதய அறுவை சிகிச்சை இன்ன டாக்டர் பண்ணார் அப்படின்னு பொதுவா சொல்றோம்.
ஒத்தரா பண்ணுச்சு. ஆனா அந்த ஒத்தரா பண்ண சரி, இப்போ 2 டாக்டரா சேர்ந்து பண்ணாங்கன்னா இந்த டாக்டர் அவருடைய சகாயத்தோடு பண்ணார் அப்படின்னு சொல்றோம். அந்த டாக்டரையும் கூட வச்சுண்டு பண்ணார் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல எத்தனையோ பேர் அங்க எனக்கு சொல்ல தெரியல, அவள்லாம் இருக்கா ஒர்க் பண்றவ சககாரிகளா. இந்த ஆபரேஷன் நடக்கிறதுக்கு மற்ற காரியங்கள்லாம் பண்ற. சுலபமா சொல்லணும்னா நர்ஸ்கள்லாம் இருக்கா. அவள்லாம் அதை டாக்டருக்கு அதை எடுத்து கொடுக்குது, மருந்து எடுத்து கொடுக்குது, எல்லாம் ஏதோ அது மாதிரி ஆபரேட்டர்ஸ்லாம் எடுத்து கொடுக்குது, ஏதோ பண்றா. இப்போ இந்த ஆபரேஷன் சக்சஸா ஆகுது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, ஆபரேஷன் சக்சஸ் ஆகுது. இதை சொல்லத்தே என்ன பண்றா, இந்த இந்த இது 2 கேஸ் எடுத்திருக்கோம், அதுல முதல் கேஸ் சொல்லுவோம். இந்த ஆபரேஷன் இந்த டாக்டர் தான் பண்ணார் அப்படின்னு சொல்ல. இன்னொரு கேஸ்ல வச்சு இந்த ஆபரேஷனை இந்த பேஷண்ட் விஷயத்துல இவரை சககாரியா வச்சிருந்து அவரோட கூட இவர் பண்ணார் அப்படின்னு சொல்றோம். இதுல நன்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஆபரேஷன் தியேட்டரை கிளீனா வச்சு பெருக்கி அது என்ன பண்ணணுமோ அதெல்லாம் தியேட்டர்லாம் சுத்தம் பண்ணி அந்த பெட்டு கிட்டு அது இது போட்டு என்னவோ அதெல்லாம் என்ன பண்ணணுமோ அந்த தொழிலாளியிலிருந்து நர்ஸு அது இது அவள் இவாளெல்லாம் இவர் கூட வச்சிருந்து ஆபரேஷன் பண்ணார் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஒரு 50 பேர் இருக்கா, 10 பேர் இருக்கா, அதுக்குன்னா அவள்லாம் இந்த லிஃப்ட் மேன், பேஷண்ட் ஆசின் வரவன் போறவன் இவாளெல்லாம் என்ன அவள்லாம் பண்ணலன்னா இவர் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. முதல் பேஷண்ட் ரூமுக்கு வந்தால் தான் பண்ண முடியும். அது அவன் தான் ஆசின் வரான். அதுக்காக கொஞ்சம் நீட்டி சொல்ற விஷயத்த கொஞ்சம் பொறுமையா போவோம், புரியறதுக்காக. அவளெல்லாம் யாரும் இவாளுடைய சகாயத்தினால இந்த டாக்டர் ஆபரேஷன் பண்ணார், இவாளை சககாரியா வச்சுண்டு அப்படின்னு யாரையும் சொல்ல மாட்டாங்க. ஏன் இந்த அனஸ்தீசியா முதலிய கொடுக்குற டாக்டர்கள் இருக்காளே அவளை கூட சொல்றது கிடையாது. அதுதானே, இந்த டாக்டர் இவாளை துணை கொண்டு இந்த ஆபரேஷனை பண்ணார் அப்படின்னு சொல்றது இல்லை, ஒத்தரா பண்ணது. அதே ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் அப்படின்றதுக்காக 2வது அதே கார்டியாலஜிஸ்ட் அதே லைன்ல இருக்கிறவாள் இன்னொருத்தரை கொண்டு வந்து பண்ணச்சு இந்த டாக்டர் அவரோட சேர்ந்து இந்த ஆபரேஷனை பண்ணார். அப்போதான் அந்த அவரோட அவர் துணை கொண்டு இவர் பண்ணார்னு சொல்லுவாங்க. தவிர அதே டாக்டர்களா இருக்கக்கூடிய அதே டாக்டர்னா தான் அந்த டாக்டர்னு எம்பிபிஎஸ் அது இதெல்லாம் பற்றி தனியாக அதுக்கு ஸ்பெஷலிஸ்டா இருக்கிற அந்த மற்ற டாக்டர்கள்லாம் இருக்காளே இந்த விஷயத்துல அனஸ்தீசியா கொடுத்துவா அது இது அவளை கூட இதுல சககாரின்னு படிக்க மாட்டான். அவளையே படிக்கலன்னா அதுக்கப்புறம் கீழே இருக்கிற நர்ஸ் எல்லாம் யார் சொல்ல போறா, சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் நான் சொன்னேனே அந்த இது தள்ளிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவனெல்லாம் எங்க சொல்ல போறான், அந்த கிளீன் பண்றவன் அவனெல்லாம் யார் சொல்லுவாள, சொல்ல மாட்டான். அப்ப இந்த சக அவரோட கூட அப்படின்னா துல்லியத்வேன இருக்கக்கூடிய அந்த டாக்டரை மாத்திரம், அந்த கார்டியாலஜிஸ்ட், அந்த ஹிருதய ஆபரேஷன் பண்றதுக்கு உண்டான சிகிச்சை பண்றதுக்கு உண்டான அந்த ஞானம் உடைய அந்த டாக்டர் இன்னொருத்தரை வச்சுட்டாதான் இவர் அவரோட சேர்ந்து பண்ணார் அப்படின்னு சொல்லுவோமே தவிர இது கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகிறேன், கொஞ்சம் போறோம் ஆகிறேன். அதாவது ஸ்லோவா சொல்றேன், நிதானமா சொல்றேன், இருக்கட்டும் இருந்தாலும் போட்டோம். அதே அனஸ்தீசியா கொடுக்குற டாக்டர்ல யார் அனஸ்தீசியா டாக்டர்னு கேட்டா அவரா ரைட் அவர்
அப்படின்னு சொல்லுவாள். தவிர இந்த ஆபரேஷனை அவரும் சேர்ந்து பண்ணார் அப்படின்னு சொல்லவே மாட்டார். துல்லிய யோகக்ஷேமம் இருக்கிற டாக்டரை மாத்திரம்தான் இந்த 2 டாக்டரும் சேர்ந்து பண்ணா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் எல்லா ஸ்தலத்திலையும் வச்சுக்கோங்க. அப்போ இந்த சகசப்தம் எப்படிப்பட்ட சகசப்தம்னா, அவ ஏதோ வெறும் உட்கார்ந்துருக்கா, புருஷகாரம் மாத்திரம் பண்றா, உபாயத்துல கிடையாது அப்படி இப்படின்லாம் சொல்றாளே. அப்புறம் உபேயத்துல மாத்திரம் இருக்கா, கூட இருந்தா இவருக்கு ஒரு காஃபி கொடுத்தா அவருக்கு ஒரு காஃபி கொடுத்தா அப்படின்னு. காஃபின்றது அப்படி கிடையவே கிடையாது. உபேயத்துல மாத்திரம் நம்ம கைங்கரியத்தை 2 பேருக்கும் நாம பண்றோம். இவ கூட இருக்கிறதுனால புருஷகாரம் மாத்திரம் பண்றா, உபாயத்துல இவ இல்லை. உபாயத்துல இல்லைன்னா அதனுடைய ஆரம்பமான சிருஷ்டியில இல்லை, சிருஷ்டிக்கு இவ கூட இல்லை, அப்படி இப்படின்னா சொல்றது ஒரு மருள் மாதிரி. இந்த ஹிருதய அறுவை சிகிச்சை சொன்ன இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இந்த இடத்துல பூர்வாச்சாரியாலாம் சொன்ன விஷயத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எம்பெருமானார் இப்படி சொல்றார், எம்பெருமானை சொன்ன விடங்கள் எல்லாம் பிராட்டியும் சொல்லித்தாம் என்ற உடையவர் வார்த்தையை ஆச்சான் பக்கலிலே கேட்டு நஞ்சியர் சங்கிரகித்தார் அப்படின்னு. அதனால அந்த வார்த்தை நேர வரல, 3 இது வந்திருக்கு. இத சொன்னது நஞ்சியர். அவர் எங்க கேட்டார்? ஆச்சான் பக்கல்ல கேட்டார். ஆச்சானுக்கு அப்போ அவர் மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணிட்டு அங்கேயே ஏகாந்தமா இருந்ததுனால நிறைய பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்கிறதுனால அவள்லாம் எப்பவுமே என்ன பேசினாலும் அவள்லாம் வேதாந்த விஷயம்தான் பேசுவாளான்றதுனால இப்படி வேதாந்த ரகசியம் வந்துருக்குது அப்படி. அதனால இப்படி இருக்கக்கூடிய இந்த திருவுள்ளத்துலதான் சகதர்மச்சரீம் சௌரேஹே அப்படின்னு. அதனால எம்பெருமானுடைய எல்லா தர்மங்களையும் எம்பெருமான, அதனால்தான் அவன் எல்லா தர்மத்திலையும் அவன் இருக்கான். அதாவது ராஜா பிரஜைகள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தர்மத்திலையும் அவன் இன்னொரு தட்டில் இருக்கான், எதிர்த்து தட்டில் அவன் இருக்கான். அந்த தர்மத்தை பண்றதுக்கு இவன் என்ன மாதிரி பண்றானோ அதுக்கு தகுந்த மாதிரி இவனை அரவணைக்கிறதுக்கோ தண்டிக்கிறதுக்கோ அவன் அந்த பக்கம் இருக்கான். அது மாத்திரம் இல்லாத அவனுக்குன்னு உண்டான காரியம் இருக்கோ இல்ல, அந்த தர்மம். அதனாலதான் இவனை சனாதனம், கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். அதனால இந்த முறைகள் இருக்க, இந்த முறைகள்ல எப்பவுமே பூர்ணமா இருக்கும் எம்பெருமான் தான். எம்பெருமானுக்கு எப்படி இங்கேருந்து போற முக்தனுக்கோ அங்கேயே இருக்கிற நித்தியருக்கோ எம்பெருமான் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் மொத்தம் அனுபவிக்கிறான். ஆனா ஜெகத் வியாபார வர்க்கம் மாத்திரம் கிடையாது இந்த ஜீவனுக்கு. இந்த ஜெகத் வியாபாரம்னா ஜெகத்தை சிருஷ்டி பண்றது, காக்கிறது, அது எப்படி ராஜ பவன்ல இருக்கக்கூடிய புத்திராதிகள் இவா எல்லாருக்கும் ராஜா அனுபவிக்கக்கூடிய அனுபவம்லாம் இருந்தாலும், ஆனா நாட்டை ஆள்றது அப்படின்ற ஒரு அனுபவம் இருக்குது, அது இவாளுக்கு கிடையாது. அதுபோல இந்த ஜீவர்களுக்கு மொத்த பேருக்கும் ஜெகத் வியாபார வர்ஜமேவ முக்த ஈஸ்வரி. ஜெகத் வியாபாரம் பெருமாள் பண்றானே அரசாட்சி, அதை தவிர மீதி எல்லா அனுபவம் நமக்கும் உண்டு அப்படின்னு சொல்ல. அத போலதான் இங்கேயும் பெருமாளுக்கு, அந்த பெருமாளுக்கு இந்த தர்மம்னு இருக்குதே, சேய சாதனம் அப்படின்னு, அந்த சேய சாதனத்துல வரச்சு சேயச அனுஷ்டிக்கிறவாளுக்கு ஒரு தர்மம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த பலன் தரக்கூடிய விஷயத்துல அவன் தர்மமா இருக்கான். அது அவனுடைய தர்மம் அந்த மாதிரி இருக்கு. அது தவிர இந்த சிருஷ்டியாதிகள்லாம் பண்றதும் அவனுடைய தர்மம். அதனால அவன் இல்லாத தர்மமே கிடையாது. எப்படி ஜீவன் அனுபவிக்காத போகமே கிடையாது, பெருமாள் அனுபவிக்கிறது மொத்தம் இது பண்றான். ஆனா ஜெகத் வியாபார போகம் ஜீவனுக்கு கிடையாது, அந்த வியாபாரம் கிடையாது. அதனால ஏற்படக்கூடிய போகம் ஜீவனுக்கு கிடையாது.
அதுபோல என்ன இந்த தர்மத்திலையும் எல்லா தர்மத்திலையும் பெருமாள் சம்பந்திக்கிறான், நாமும் சம்பந்திக்கிறோம். ஆனா இந்த ஜெகத் வியாபாரமான தர்மம் அவனுக்கு அதிகப்படி. அதனால அதனால்தான் என்னைக்கு இருக்கக்கூடிய சனாதன தர்மம் அப்படின்னு சொல்றது. அந்த ஏன்னா நமக்கெல்லாம் பூர்ண தர்மம் இல்லையோ இல்லை, நமக்கு என்ன உண்டோ அதுதான். அதனால அப்படி இருக்கிறதுனால அந்த தர்மங்கள்ல இவனும் எம்பெருமான போல உடன் இருந்து இந்த எல்லாத்தையும் நடத்துறா. அவ பிரிவில்லாது இருக்கா. காடோப கூடானிதே அப்படின்னு இருக்கா. சாந்தானந்த மகாவிபூதி பரமும் எத் பிரம்ம ரூபம் அரேஹே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத்ரேதரம் ரூபம் எதத்யத்புதம். அதனால அவன் சொரூபத்திலையும் அவனுடைய ரூபத்திலையும் பின்னி பிணைந்திருக்கா. காடோப கூடானிதே அப்படின்னு சொல்றதுனால பிராட்டியும் விபுஸ்வரூபத்தை உடையவள். பிராட்டியும் பஞ்ச பிரகாரமான திருமேனிகள்லாம் பரவியூக வியூக ஆர்த்த அர்ச்சை அப்படின்னு எடுக்க எம்பெருமான் கொண்டுள்ள திருமேனி எல்லாத்துலேயும் பிராட்டியும் அதே மாதிரி திருமேனி உடையவளா இருக்கா. அதே மாதிரி அந்த பிரவேசம் பண்றா. அதே மாதிரி நாமரூப வியாக்கரணம் பண்றா. அதே மாதிரி சரண்யா இருந்து மோட்ச பிரவர்த்தத்தை பண்றா. அப்புறம் உபயத்திலிருந்து பலமா இருந்து பண்றா. அப்படின்றது எல்லாம் உண்டு. ஒரு விஷயம் கூட இல்லாத பெருமாளுக்கு துல்லிய யோகக்ஷயமா துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிலட்சணாம் ராகவோர்கதி வைதேகி கஞ்சேயம் அசிதேக்ஷனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இது இருக்குது. அது மொத்தம் அதனால துல்லியசீலமா இருக்கா, துல்லிய யோகக்ஷயமா இருக்கா அப்படின்றது. அப்படி இருந்துட்டுதான் சகதர்மச்சாரி. அதனால இவன் எங்கேயோ ஒரு மூலையில ரெக்கமெண்ட் மாத்திரம் பண்றா, ஆனா அவன் தான் மோட்ச பிரதானம் பண்றான் அப்படின்னு தான் சொல்லக்கூடாது. எல்லாத்துலேயும் சரண்யரும் இந்த தம்பதிகள் தான், பிராப்தியரும் இந்த தம்பதிகள் தான். பிராப்தியம் எதுவோ அதை தான் நாம இங்க சரணடையணும். எதை நாம பற்றணும் அப்படின்னு சொன்னா ஜெகத்காரணம் எதுவோ அதை தான் நாம தியானம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. ஜெகத்காரணம் எதுவோ அதை தியானம் பண்ணணும். எதை நாம தியானம் பண்றோமோ அதை போய் தான் நாம அடையிறோம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கிறதுனால எதை நாம அடையிறோம், எதை தியானம் பண்றோமோ அதை அடையிறோம் அப்படின்னு இருக்கு. எதை தியானம் பண்ணணும், ஜெகத்காரணம் எதுவோ அதை தியானம் பண்ணணும். அப்ப அதனால நாம நமக்கு காரணமா இருக்கக்கூடிய எம்பெருமானை தான் தியானம் பண்ணணும். தியானம் பண்றது தான் போய் அடையிறோம். அதனால காரணனா இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனைத்தான் நாம போய் அடையணும். அந்த காரணமா இருக்கக்கூடிய எம்பெருமான்றது இந்த ரெண்டு பேரும் தான். அதே மாதிரி அப்போ காரணமா இருக்கக்கூடிய எம்பெருமான் ரெண்டு பேருன்னா மிதுனமா இருக்காங்கன்னா அந்த மிதுனத்தை தான் இங்க பார்க்கிறோம். அந்த மிதுனத்தை தான் அங்க போய் கைங்கரியம் பண்றோம். இப்போ கைங்கரியம் பண்ற விதத்துல மருள் கொள்ளலை. ஸ்ரீமத்தே நாராயணாய நமஹான்னு ரெண்டு பேருக்கு தான் கைங்கரியம் பண்றோம்னு சொல்றோம். நாம யாரை போய் அடையிறோமோ அதை தான் இங்க சரணமா பற்றணும். அதான் நாம எதை சரணமா பற்றோமோ அதைதான், எதை தியானிக்கிறோமோ அது போய் அடைய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ அடையிற வஸ்து எதுவோ அதை தான் இங்க நாம பற்றணும். அந்த பற்ற வஸ்து எது அப்படின்னு சொன்னா இல்ல காரணத்தை தியானம் பண்ணணும்னு சொல்றது. அதனால எல்லா வகையிலையும் பிராட்டியும் இதுவும் இருக்கா. அந்த பெருமாள் பண்ணக்கூடிய சிருஷ்டியாதிகள் தொடக்கமா மோட்ச பிரதத்துவம் வரையிலும் மோட்சத்துல நமக்கு கைங்கரியத்தை ஏத்துக்கிற அப்படி இருக்கக்கூடிய பெருமாள்ன்றது மிதுனமான தெய்வத்தம் தம்பதினா அப்படின்றதுதான் இந்த சக தர்மச்சரி அப்படின்றது காட்டு. இதை நாமும் கண்டோக்கியா தெரிஞ்சுக்கணும். இதை நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதை விட அழகா பல பேர்
இதை சொல்லலாம். இதுக்கு மாறுதலான படியில கூட பல பிரமாணங்களோட இல்லைன்னு சொல்லலை. ஆனா நமக்கு அது இல்லை. நாம அதில் போய் கலங்கி நிற்கக்கூடாது. அதுக்குதான் நடுவுலயே ஒரு நாள் சொன்னேன், இது இல்லை அது இல்லை, உன்னுடைய பெருமைக்கு அளவில்லை அப்படின்னு சொன்னா விட்டு ஒன்னாலேயே உன்னுடைய பெருமையை அளக்க முடியாது, உன்னுடைய புருஷனாலேயும் அளக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நாம ஸ்கேல் எடுத்து இந்த ஸ்கேல்ல அது வரல, இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்றது ரொம்ப சாகசமான காரியம். அதனாலே பிராட்டிக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்ற பட்சத்தை காது கொடுத்து கூட கேட்கக்கூடாது. பிராட்டி விபு இல்லை, பிராட்டிக்கு பிரம்மத்துவம் இல்லை, பிராட்டிக்கு உபாயத்துவம் இல்லை அப்படின்னு சொல்ற இதை காது கொடுத்து கூட கேட்கக்கூடாது. நீயே சொல்லிட்ட இப்ப 4 தடவை அப்படின்னு சொல்லலாம். என்ன அந்த பட்சத்தை நாம காது கொடுத்து கூட கேட்கக்கூடாது. அதுதான் நமக்கு பெரியவாள் காட்டினது, பூர்வாச்சாரியால் சொன்னான்றத. அதனாலதான் பூர்வாச்சாரியாலாம் இப்படி சொல்லியிருக்கா, பிராட்டி உன்னுடைய பெருமையை அளக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிருக்கா. அதை நாம தெரிஞ்சுண்டு இதுக்கு வேற வேதத்துல என்ன சொல்றது, உபனிஷத்துல என்ன சொல்றது, பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல என்ன சொல்றது, கீதையில என்ன சொல்றது, ஒன்னும் கிட்ட எங்கேயுமே போவானா, ஆழ்வார் என்ன சொல்றீங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு வியாபாரம் இல்லை. இந்த இடத்துல இந்த மாதிரி சொல்லிருக்காரு, இந்த இடத்துல பிராட்டிக்கு இல்லை போல இருக்குது அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு அந்த வரிக்கு அர்த்தம் தெரியல. நமக்கு எல்லா சாஸ்திரத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்குமாங்க. அதனால நமக்கு பெரியவாள் சொல்லியிருக்கா, என்ன சொல்லியிருக்கா, பிராட்டியினுடைய பெருமையை அளக்க முடியாது, யாரால ஒன்னான அவ திவ்ய தம்பதிகளாலே அளக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கா. அப்படி இருக்கே நாம எதுக்கு அளக்கிறத அப்படின்னு வாளா இருந்து பிராட்டிக்கு உண்டா இருக்குமா இருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவருடைய பெருமையை அளக்க முடியாதான்றனால பெருமைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா லோகத்துல அந்த பெருமை அவருக்கு இருக்குது அப்படின்னு நாம அப்படியே வாளா இருக்கிறது தான் இந்த இடத்துல சகதர்மச்சரியும் சௌரேகன்றது காட்டுறது. இதுல எந்த விதமான சம்சயத்தையும் நாம கொள்ளக்கூடாது. மேல நாம இது பண்ணும். அடுத்தது பார்ப்போம். கவிதார்த்திய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹாதிவன்ஷடவோபாதீயதிவதிதான் பஜேன்சம் ஸ்ரீரங்கபுருஷர்ஜித்யதீசான பதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் சுலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்